ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. திமுக கூட்டணி பலம் தான். கம்யூனிஸ்ட் வெளியேறிட்டார், 2 கம்யூனிஸ்டும், காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக் எல்லாம் வெளியேறிடுச்சு. திமுக அது ஒரு சீமான் கட்சியாக மாறிடுச்சு. 10% வாக்குகள் முஸ்லீம், கிறித்துவர், தலித் அத்தனை பேர் வெளியேறிய பிறகு அந்த கட்சியில் இப்போது வாக்கு வங்கியே இல்லை. தாவேகா பிரதான ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த ஆளுங்கட்சி மீது நிர்வாகத்துக்கு வரக்கூடிய திமுகவுடைய ஊழலை நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3000 கிலோ தங்கம் உருக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த அறநிலைத்துறை கமிஷனர் IAS ஸ்ரீதர் தப்பி ஐரோப்பா கூடி போயிட்டார். பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார். இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து மக்கள் சொத்தை மீட்டு கொடுத்தால் மட்டும் வாய்ப்பு இருக்குது. பாஜக எதிர்ப்பு தான். காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் மக்கள் வாக்களிப்பாங்க. தாவேகா, பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் காங்கிரஸும் இதே கூட்டணி நீடித்தால் கண்டிப்பாக தாவேகாவுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படியாவது தன்னுடைய குவாரிகளை காப்பாற்றணும். அவர்கிட்ட ஒரு பல லட்சம் கோடி அதிமுக ஆட்சி 2016-21 அடித்த கொள்ளை பல லட்சம் கோடி இருக்குது. துபாயில் கோல்டு மார்க்கெட் அவர் தான் கட்டுப்படுத்துகிறார். கோயம்புத்தூரில் ஏறக்குறைய 1 லட்சம் நகை தொழிலாளிகளுக்கு ஒரு நாளைக்கு 1 டன் தங்கம் தேவைப்படும். 1 டன் 1000 கிலோ தேவைப்படுகிறது. அதையும் அவர் தான் கட்டுப்படுத்துகிறார். அதிமுக இப்பொழுது வெளியேற்றி விட்டது. இப்போ அவர்களுடைய நிலைமை நீங்கள் கேள்விக்குறி தான். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய தோல்வியிலையும் 25% வாக்குகளை வைத்திருக்கு. அது எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ ஏடிஎம்கேவே சட்டமன்றத்திலேயே 2 அணிகளாக தாவேகாக்கு ஆதரவு, எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாடு எடுத்ததை பார்த்தோம். சமீப காலமாக அவங்களுக்குள்ள ஒரு கருத்து மோதல், ஒரு ஒற்றுமை இல்லாமல் 2 கோஷ்டியாக மோதிக்கிட்டதை பார்த்தோம். இன்றைக்கி 3 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த போஸ்ட்டை ராஜினாமா பண்ணிவிட்டு அஃபிஷியலாக டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா கட்சி தகவல் தடை சட்டம் மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி. அடுத்து டாக்டர் சரவணனும் அவர் ஜெயிக்கலை, பட் அவர் டிவிகே ஜாயின் பண்ண போகிறதா இப்போ தெரிஞ்சிருக்கு. எதை நோக்கி இந்த விஷயங்கள் போயிட்டு வந்திருக்கு சார்? டிவிகேயோட மூவ் எப்படி வந்திருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்யணும்? வேலுமணியோட ஸ்டாண்டு என்னவா வந்திருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் தொடங்கியிருக்கு சார். இல்லை, வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படியாவது தன்னுடைய குவாரிகளை காப்பாற்றணும். அவர்கிட்ட ஒரு பல லட்சம் கோடி அதிமுக ஆட்சி 2016-21 அடித்த கொள்ளை பல லட்சம் கோடி இருக்குது. துபாயில் கோல்டு மார்க்கெட் அவர் தான் கட்டுப்படுத்துகிறார். கோயம்புத்தூரில் ஏறக்குறைய 1 லட்சம் நகை தொழிலாளிகளுக்கு ஒரு நாளைக்கு 1 டன் தங்கம் தேவைப்படுது. 1 டன் 1000 கிலோ தேவைப்படுகிறது. அதையும் அவர் தான் கட்டுப்படுத்துகிறார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 மாநிலத்துக்கும் நகை சப்ளை அவர் தான். அப்போ இவருக்கு அரசியல் தேவை, மந்திரி தேவை. எடப்பாடிகிட்ட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் தாவேகா பக்கம் தாவினார். தாவேகா பக்கம் தாவிய பிறகு ஆதவுடைய இடம் பறிபோகிற சூழல் வந்தது ரகசியமாக. அப்போ ஆதவு இவர்கள் மீது உள்ள ஊழல் வழக்குகளை எல்லாம் விஜயுடைய கவனத்துக்கு கொண்டு போனார். விஜயுடைய கவனத்துக்கு கொண்டு போன போது விஜய் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கிட்ட கருத்து கேட்டார். அவர் ஆதவுடைய அட்வொகேட். இவர்களை மந்திரி சபையில் சேர்த்தால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, வெளிநாட்டு ஃபரா, இப்படி. அப்போது அமைச்சராக்குகிற இந்த முடிவை விஜய் தள்ளி வைப்பதற்கு காரணமே ஆதவர்ஜனா தான். எடப்பாடி தரப்பு இவர்கள் எப்படியாவது அதிமுக விட்டு வெளியேறினால் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இவர்கள் தான்.
பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று பாஜகவை அதிமுகவுக்குள் கொண்டு வந்தவரே இவர்கள் தான். அப்போ இவர்கள் வெளியேறினால் இனி சுதந்திரமாக செயல்படலாம். பாஜகவை இவர்களை வைத்து தான் அதிமுக மிரட்டுச்சு. அப்போ இவ்வளவு பிரச்சனை. அதனால் எடப்பாடி இவர்கள் எப்போது வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்த்தார். சசிகலா வெளியேறி, ஓபிஎஸ் வெளியேறியதை போல், டிடிவி வெளியேறியதை போல இவர்கள் எவ்வளவு சீக்கிரம் வெளியேறுவார் என்று எதிர்பார்த்தார். அதை நினைத்தது நடந்தது. தாவேகாவும் எதிர்காலத்தில் சேர்த்து கொள்ளலாம். அதிமுக இப்பொழுது வெளியேற்றிவிட்டது. இப்போ அவர்களுடைய நிலைமை நீங்கள் கேள்விக்குறி தான். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய தோல்விலையும் 25% வாக்குகளை வைத்திருக்கிறது. அது எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக எந்த கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி பலம் தான். கம்யூனிஸ்ட் வெளியேறிட்டார், 2 கம்யூனிஸ்டும், காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக் எல்லாம் வெளியேறிடுச்சு. திமுக அது ஒரு சீமான் கட்சியாக மாறிடுச்சு. 10% வாக்குகள் முஸ்லீம், கிறித்துவர், தலித் அத்தனை பேர் வெளியேறிய பிறகு அந்த கட்சியில் இப்போது வாக்காளர்களே இல்லை, வாக்கு வங்கியே இல்லை. திமுகவுக்கும் வாக்கு வங்கி 10% வாக்கு வங்கி தான் இருக்குது. இந்த 10% வாக்கு வங்கியை வைத்து எதிர்காலத்தில் இது ஆட்சியை பிடிக்கவே முடியாது. இந்த நிலை தான் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு. தாவேகா பிரதான ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த ஆளுங்கட்சி மீது நிர்வாகத்துக்கு வரக்கூடிய தாவேகா திமுகவுடைய ஊழலை நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3000 கிலோ தங்கம் உருக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த அறநிலைத்துறை கமிஷனர் ஐஏஎஸ் ஸ்ரீதர் தப்பி ஐரோப்பா கூடி போயிட்டார். பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார். இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து மக்கள் சொத்தை மீட்டு கொடுத்தால் மட்டும் வாய்ப்பு இருக்குது. திமுகவோடு ரகசிய கூட்டணி வைத்துக்கொண்டு தாவேகா திமுக மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் 5 ஆண்டு காலம் திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்க்கட்சி வேலையே செய்யாத காரணத்தினால்தான் அதிமுக இவ்வளவு பெரிய பின்னடைவு. இதே நிலைமையை திமுக கண்டிப்பாக எதிர்க்கட்சி வேலை செய்யாது. ஏன்? பல வழக்கு பாயும், பல பேர் சிறைக்கு போக வேண்டி வரும். அப்போது எதிர்க்கட்சி வேலை செய்யலைன்னா தாவேகா ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ எதிர்க்கட்சி இடத்தை அதிமுக நகர்ந்து வருகிறது. திமுக 3வது இடத்துக்கு போகும், அதிமுக 2வது இடத்துக்கு வரும். அப்படி வருகிற பொழுது தாவேகா அதிமுக தான் நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி ஊராட்சி தேர்தல், வரக்கூடிய தேர்தல்லாம் தாவேகா அதிமுக தான் அரசியல். அந்த அரசியலில் கண்டிப்பாக தாவேகா மீது விழுகிற கண்டன கணைகள் பூரா அதிமுகவுக்கு வாக்கு வங்கியாக மாறும். அது திமுகவுக்கு வாக்கு வங்கியாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ திமுகவோட ஃபியூச்சர் இப்போ நம்ம பார்த்தோம், ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துட்டாரு, சட்டமன்றத்துக்குள்ளே போய் வந்து முடியல. ஸோ எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவராக உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தியிருக்காங்க. 2029 தேர்தல் எதை நோக்கி வந்து போகும்? ஒருவேளை திமுக பாஜக கூட கூட்டணி போகுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வட்டாரங்களில் பேச்சு வரத ஆரம்பிக்குது சார். இல்லை, அதாவது திமுக அப்படி பாஜகவோடு போனால் திமுக அன்றே கட்சி கலைச்சிடலாம். திமுகவுடைய வாக்கு வங்கி முஸ்லீம் வாக்கு வங்கி தான். முஸ்லீம் வாக்கு வங்கி இப்போ திமுகவோட தக்க வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் பாஜகவுக்கு போனால் இங்கே முஸ்லீம் வாக்கு மொத்தமாக போனால் திமுகவுடைய அழிவு தவிர்க்கவே முடியாது. மிக விரைவில் திமுக அடையாளம் இல்லாமல் அழிந்து போகும். அதனால் அது வாய்ப்பே இல்லை. இந்த எதிர்காலத்தில் காங்கிரஸு இங்கே பாஜக எதிர்ப்பு தான். காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் மக்கள் வாக்களிப்பான். தாவேகா பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் காங்கிரஸும் இதே கூட்டணி நீடித்தால் கண்டிப்பாக தாவேகாவுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தாவேகா 27, 28 2 வருடங்களில் இவர்கள் ஆட்சி செய்வதை பொறுத்து
இந்த வாக்காளர்கள் இந்த கூட்டணியில் தொடருவதா அல்லது அதிமுக கூட்டணிக்கு போவதா? கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு இருக்காது. அதிமுக பாஜகவை வெளியேற்றினால், ஏன்னா இவர்களே பாஜக தான், இந்த வேலுமணி, சண்முகம், விஜய் பாஸ்கர் இவர்கள் தான் பாஜக. இவர்கள் வெளியேற்றினால் கண்டிப்பாக அதிமுக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான வீடியோ நம்ம வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571.